Hello friends, welcome to hanushree healthy kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஃபரண்டான குக்கீஸ் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் நியர்பை வந்துருச்சு. சோ எல்லாரும் வீட்ல வந்து குக்கீஸ், கேக்ஸ் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்னென்ன குக்கீஸ் அப்படின்றத பார்க்கலாம். நானும் என்னோட மத்த 5 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது cashew nut cookie, செகண்ட் வந்து coconut butter cookies, third வந்து ghee biscuit, fourth வந்து peanut butter cookies, fifth வந்து fried cookies and கடைசியா வந்து choco chip cookies. வாங்க friends, இந்த different types of cookies வந்து எப்படி செய்யலாம்னு இங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். Hello friends, welcome to hanushree healthy kitchen. Christmas special cashew nut cookies எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா நம்ம குக்கர்லயே வீட்லயே செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பாப்போம் friends. இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு லேயர் அளவுக்கு salt வந்து கீழ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனா இத வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி வச்சிருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இந்த சுகரை ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து மைதா எடுத்திருக்கேன். மைதா வந்து 200 கிராம் மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்க, ஓரளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ரொம்ப சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த முந்திரி பருப்பை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து சப்பாத்தி பூரிக்கு நம்ம மாவு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அழுத்தி பார்த்தா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதுலேருந்து சின்ன உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி வந்து தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து தட்டிக்கோங்க. எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு தட்டிக்கோங்க. ஸோ கார்னர்ஸ்லாம் வந்து எதுவும் விரிசல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து அழகாக தட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து இப்போ தட்டி ரெடி பண்ணிக்கலாம். மேலே வந்து கார்னிஷ்காக ஒரு முந்திரி பருப்பு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஃபஸ்ட்டே வந்து பட்டர் வந்து தேய்ச்சிக்கலாம், க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அது மேலேயும் வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த பிஸ்கெட் மாவு வந்து அதில் வச்சிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி ஏற்கனவே ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம இந்த இட்லி பிளேட்டை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே வந்து விசில் போடாதீங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இது வந்து குக் ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், இப்போ 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான கேஷ்யூ பிஸ்கெட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. உடச்சு காமிக்கிறேன் பாருங்க, நல்ல கிறிஸ்பாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hello friends, welcome to Dindigul Kitchen Tour Samayal. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கோகோனட் குக்கி. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே வச்சு ரொம்பவே ஈஸியாக குவிக்காக அதே ஃப்ளேவரில் பேங்கரி ஃப்ளேவரில் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோகோனட் குக்கி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது தொடர்ந்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3லிருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நமக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும். 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜீனி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிராக்கே இல்லாமல் கிடைக்கும்.
ஸோ தொடர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதுவும் ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கிறோம். ஒரு கப் அளவுக்கு ட்ரை கோகோனட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை கோகோனட் அப்படின்றது தேங்காய் துருவலை வந்து மிதமான தீயில தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனுடைய ஈரப்பதம்லாம் போயிட்டு நமக்கு ட்ரை கோகோனட் கிடச்சிரும். இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு ரொம்ப கெட்டி பதமாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓகேவாக இருந்தால் ஓகே தான். இல்லை அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஓவனை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஓவனுக்கு பதிலாக நம்ம குக்கர்லேயும் ரெடி பண்ணலாம். குக்கரில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அடிகனமான பாத்திரம் இல்லை ஏதோ ஒரு குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு ரெடி ஆயிடுச்சு, குக்கிக்கான மாவு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணால் ரெடி பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம். ஸோ ஒரு பெரிய லெமன் சைஸில் உருண்டை எடுத்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு அந்த குக்கி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கோகோனட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் ஷீட் தடவி ஆல்ரெடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒன்றா ரெடி பண்ணக்கூடிய குக்கீஸ் எல்லாமே ட்ரை கோகோனட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கோகோனட் குக்கி ரெடி ஆயிடுச்சு. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா செர்ரி பழத்தை வந்து 2ஆக கட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பரான கோகோனட் பிஸ்கட் இப்போ ரெடி ஆயிருக்கு. ஓவன் ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஓவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய குக்கீஸ் எல்லாமே வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான அதே டேஸ்ட்டில் பேக்கரியில் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே கோகோனட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கோகோனட் குக்கி ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே வச்சு ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாம். ஓவன் இல்லாட்டினாலும் குக்கர்லேயும் இதை ரெடி பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாகவே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோகோனட் குக்கி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கோகோனட் குக்கிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ஜீவி சேனல். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பிடிச்ச நெய் பிஸ்கெட் எப்படி வீட்டில் செய்யறது, அதுவும் ஓவன் இல்லாமல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் மைதா மாவு, 1/2 கப் பவுடர் சுகர், 1/2 கப் வந்து நெய், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், ஒரு முட்டையை நல்லா அடித்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாதி இருந்தால் போதும் நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பவுடர் சுகரையும் நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எக் சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், இது இல்லை அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பிஸ்கெட்டு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மைதா மாவு 2 பேட்சாக ஆட் பண்ண போகிறோம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே தடவையே மாவு போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கையிலே நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அதை விட இலகுன பதமாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பேனில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கீஸ் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு டிசைன் கொடுத்துடலாம். நான் டூத்பிக் வச்சு ஒரு டிசைன் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கிள், ஸ்கொயர் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். 1 கப் மாவுக்கு 12 குக்கீஸ் எனக்கு வந்திருக்கு. இது அப்படியே நம்ம வைக்க முடியாது, ஏன்னா குக்கீஸ் வந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 5 மட்டும் வைக்கிறேன். இப்போ அந்த உப்புக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சிடலாம். அதுக்கு மேலே அந்த பிளேட் வச்சிடலாம். அந்த பிளேட் வந்து அந்த பேனில் வந்து ஒட்டக்கூடாது சைடில். அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக 30 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு.
30 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் நம்மளோட குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சு ஆற வச்சிடலாம். இதுலேருந்து ஒன்று எடுத்து காட்டுறேன். பேக் சைட் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் ஜீவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்லேண்ட் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டான ஹெல்த்தியான பீனட் பட்டர் குக்கீஸுங்க. ஸோ இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவனை ப்ரீஹீட் போடணும். நான் வந்து 180 டிகிரி செல்சியஸில் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பண்ண போகிற பீனட் பட்டர் குக்கீஸ்க்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோங்க. அதுக்கு வந்து 1 கப்பு வந்து இந்த பீனட் எடுத்தாச்சு. இது என்னென்னா வந்து வறுத்த வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கிட்டு இந்த வேர்க்கடலை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பீனட் இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு. இதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா பவுடர் ஆகிருக்கு. ஆனால் இது இப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து நிலக்கடலையை அரைக்க இதிலேருந்து நமக்கு வந்து அந்த ஆயில் வெளியில் வரும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து அரைக்கணும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பொடி பொடியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்து இப்போ வந்து நமக்கு பீனட் பட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து குக்கீஸ்க்கு வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கோங்க. இதில் வந்து 1/2 கப்பு பட்டரை வந்து கொஞ்சம் வெண்ணெய் உருக்கி நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது கூட 1 கப்பு நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வந்து வெல்லத்தை கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகரையும் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் விஸ்கு கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து இப்போ இந்த பீனட் பட்டர் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாங்க. வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம பேக்கிங் சோடா இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வந்து 1 கப்பு மைதா மாவு இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வந்து பிணைஞ்சு நமக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வந்து ஒரு டோ கிடைக்குங்க. அதை வந்து நம்ம நல்லா பிணைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பீனட் எடுத்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். எதுக்கு அப்படி ஃபுல்லாக இருக்குது, அந்த பீனட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம சின்னதாக சைஸ் வந்து நம்ம கைக்கு அடக்கமாக வந்து இந்த மாதிரி இதெல்லாம் உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துருக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு மறுபடியும் வந்து அது மேலே மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குக்கீஸில் இப்படி அமுக்கிட்டு இதை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அவனில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இதை வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். நான் குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள் நம்மளுடைய டேஸ்டான ஹெல்தியான பீனட் பட்டர் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான டேஸ்டியான ஃப்ரைடு குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. குக்கீஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப்புனா 250 ml வரும் இந்த கப்பு. அதில் 1/2 கப் அளவு பவுடர்டு சுகரை பவுடர் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் இருக்கணும். 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த சால்ட் ஆப்ப சோடா இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவு ஆயில், 1/2 ஸ்பூன் நெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது, அதனால தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு சேர்க்குற மாதிரி தண்ணி நிறைய சேர்த்து பிசையக்கூடாது. கம்மியாக சேர்த்து பிசைஞ்சாலே போதும். அது அப்புறமா இலகி வந்துடும். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நம்ம கவுண்டர் டாப்லேயும் போட்டு நல்லா பெருசாக திரட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஏன்னா வந்து இது குக்கீஸ், அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக திரட்டிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப், ட்ரையாங்கிள், எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க இது. ஃபஸ்ட்டு செய்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அடுத்தடுத்து செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி எட்ஜஸில் மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அது ஷேப் வந்துடும். கடைசியாக ஒரு ஃபோர்க்கை வச்சு அதனோட எட்ஜஸில் மட்டும் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும். பார்க்குறதுக்கு ஒரு நிஜ ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. எடுக்கும்போது ஒரு நைஃபை வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே போதும். கவுண்டர் டாப்லாம் ஒட்டாது. ஏன்னா இதில் நம்ம நெய் எண்ணெய் எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால் ஒட்டாது. இப்போ இந்த குக்கீஸை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் பார்த்திங்கன்னா மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும். ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா போட்ட உடனே கருகி போயிடும். மிதமான ஹீட்டில் வச்சு இப்போ நம்ம குக்கீஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிறத விட இது ஈஸியான விஷயந்தான். சப்பாத்திக்காவது திரட்டுற வேலை இருக்கும், இது ஒரே டைம் திரட்டிட்டாலே போதும். எல்லா குக்கீஸும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், 2 டிசைனில் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் டிப்ஸ் வித் KS. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 100 கிராம் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரை 2 ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அது ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ சுகர் பவுடரையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா சுகரில் இருக்க தண்ணி வெளியில் வரும். இப்போ நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கோதுமை மாவு கூடயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.25 கப் போல் மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் டைரி மில்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. எல்லா மாவுமே ஒன்றா சேர்ந்துட்டாலே போதும். ரொம்ப போட்டு பிசைய வேணாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் ரவுண்ட் ஷேப்பில் குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். குக்கீஸ் மேலே ஒரு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நாம் தவாவை லைட்டாக ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கீஸை இது மேலவே வச்சுக்கோங்க. இப்போ நாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இதையே நம்ம இட்லி குக்கர்லேயும் ரெடி பண்ணலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆகியிருக்கு. நம்ம குக்கீஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நாம் கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால எதுவுமே ஒட்டி இருக்காது. ஸோ ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிப்ஸ் வித் KS சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல்.